இசையமைப்பாளர் மியூசிக்கல் டைரக்டர் ஆஸ்கர் விருது வந்து சொன்னாலே வந்து உங்களுக்கு என்ன வருது யாருன்னா நம்ம ஏகா ரகுமான். அவரு தாங்க ஒரு பிரசல் மேட்ரு. அவரோட ஃபேமிலி மேட்ரு தான் இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு ட்ரெண்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஏகா ரகுமான் மற்றும் அவரோட மனைவி சாயிரா பானு அவரோட விவாகரத்து வந்து 2 பேரும் வந்து அறிவிப்பை வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இருவருக்கும் பிரியும் வந்து முடிவுக்கு வந்து ஏன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மறந்துடாம நம்மளோட இசை புயல் ஏகா ரகுமான் அவரோட மியூசிக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் தட்டி விட்டுருங்க. அவரோட பாட்டுல வந்து உங்களுக்கு என்ன பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமலை பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஹலோ, ஐ எம் முத்துராமன். ஆஸ்கார் விருதுகளை வென்ற இசையமைப்பாளர் ஏகா ரகுமான் அவரது மனைவி சாயிரா பானுவும் 29 ஆண்டுகளால் கால திருமண பந்தயத்தில் வந்து இருந்து வெளியேற முடிவுகளை வந்து செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக தம்பதியர் சார்பில் வழக்கறிஞர் அவங்களோட வழக்கறிஞர் வக்கீல் அவர் வந்து நவம்பர் 19ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை அன்று அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஏகா ரகுமான் மற்றும் சாயிரா பானு தம்பதியில் சார்பில் வழக்கறிஞர் வந்தனா ஷா அவங்க வந்து வெளியிட்ட அறிக்கையில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உணர்வு ரீதியான காரணங்களால் இருவரும் பிரிய முடிவு வேப்பன செய்ததாக வந்து குறிப்பிட்டு உள்ளனர். மனமாக்கி பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் சாயிராவும் சரி அவரது கணவர் ஏகா ரகுமானும் சரி பிரிவது என்ற ஒரு கடினமான முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க. திருமண பஞ்சாயத்தில் வந்து ஏற்பட்ட உணர்வு ரீதியான சில அழுத்தங்களில் பிரிவு முடிவுக்கு இருவரும் வந்தது என்று அந்த அறிக்கையில் வந்து கூறப்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் அழகாக நேசித்தாலும் இருவரின் திருமண பஞ்சாயத்தில் ஒரு வித அழுத்தமும் வந்து இறந்துள்ளது. இருவருக்கும் சரி நடுவிலான இட்டு நிரம்ப முடியாத அளவுக்கு இடைவெளி ஏற்படுத்தி உள்ளது. இருவராலும் அந்த இடைவெளியை வந்து குறைக்க முடியவில்லை என்று வந்தனா ஷா வந்து குறிப்பிட்டு உள்ளனர். அவங்க இந்த சம்பவம் பத்தி தாங்க நம்ம இசை புயல் ஏகா ரகுமான் அவர் வந்து எக்ஸலத்துல வந்து என்ன ஒரு ட்வீட் எல்லாம் வந்து பண்ணியிருக்காருன்னா, நாங்கள் 30 ஆண்டுகளை நிறைவு செய்வோம் என்று எதிர்பார்த்து உள்ளோம். ஆனால் அனைத்துமே வந்து எதிர்பாராத முடிவுகளை தான் கொண்டு உள்ளது. கடவுகளின் சிம்மசனசம் கூட உடைந்த இதயங்களில் தான் நடுங்கும். மேலும் உடைந்தவை மீண்டும் வந்து சேராது. இந்த இக்கட்டணமான சமயத்திலும் உங்கள் அன்பிற்கும் சரி எங்கள் தனி உரிமைக்கும் சரி மதித்ததுக்கும் வந்து நன்றி என்று அவர் எக்ஸலத்துல வந்து சேரெல்லாம் வந்து பண்ணியிருக்காப்புல. ANA செய்தி முகாமின் தகவலின்படி விவாகரத்து முடிவை சாயிரா பானு முதலில் வந்து வெளியிட பின்னர் தான் இருவரும் தரப்பில் கூட்டாக வந்து அறிக்கை வந்து வெளியிடப்பட்டுள்ளது. மிகுந்த வலியுடன் திருமண பஞ்சாயத்தில் இருந்து வெளியேறும் முடிவுக்கு வந்ததாக சாயிரா பானுவும் ஏகா ரகுமானும் அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டு உள்ளனர். வாழ்க்கையில் இந்த கடினமான கட்டத்தில் இருந்து வெளியே வர மக்கள் தங்களது தனி உரிமை மதித்து நடந்து கொள்ளுமாறு இருவரும் கேட்டுக்கொள்ளுகின்றனர். சாயிரா பானு மற்றும் ஏகா ரகுமானும் திருமணம் வந்து எப்ப நடந்திருக்குன்னா 1995ஆம் ஆண்டு தான் நடந்துள்ளது. அவர்களுக்கு கஜிஜா ரசிமாய் ஆகிய 2 மகள்கள் வந்து இருக்கிறாங்க. அமீன் என்ற மகனும் வந்து இருக்கிறாங்க. மொத்தம் வந்து ஒரு பையன் 2 வந்து பொண்ணு வந்து இருக்கிறாங்க ஏகா ரகுமான் அவங்களுக்கு. ஏகார் அபீர் தனது இன்ஸ்டா வலைத்தளத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட பையன் ஏகா ரகுமானோட பையன் அவர் வந்து இன்ஸ்டா போஸ்ட்ல வந்து இந்த நேரத்தில் எங்களுடைய தனி உரிமைகளை வந்து மதிக்குமாறு அனைவரையும் வந்து கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் புரிதலுக்கு வந்து நன்றி என்று பதிவிட்டு உள்ளனர். தமிழ் மலையாள திரைப்படங்களுக்கு குழு இசையமைப்பாளராக வந்து பணியாற்றி கொண்டிருந்த சேகர் என்பவரின் மகனு தான் ஆஸ்கர் விருது வென்ற ஏகா ரகுமான். ஆனாங்க நம்மளோட ஏகா ரகுமானோட ஒரிஜினல் பேர் வந்து இது வந்து கிடையாது. சிறு வயதிலே இருந்தே முதலே இசை கருவிகள் வாசிப்பதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வந்து ஆர்வம் வந்து கொண்டதால் இருந்து உள்ளனர். அவருடைய தந்தையின் இருந்து பல விஷயங்கள் இருந்து ஏகா ரகுமான் வந்து கத்துருக்காப்புல. யாருக்கிட்டனா அவங்களோட அப்பா கிட்ட. MS விஸ்வநாதன், இளையராஜா ஆகியோரின் இசைக்குழுவில் வந்து பணியாற்றி உள்ளனர். பள்ளி கல்வியை கூட வந்து முடிக்காதவர் ஏகா ரகுமான். தன்னுடைய இசை புலவியால் பின்னணியில் தான் லண்டன் இசை கல்லூரியில் ஸ்காலர்ஷிப் பெற்று இசையை வந்து கற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து விளம்பர படங்களுக்கு டியூன் போட்டு கொண்டிருந்தவர். அதுக்கடுத்து தான் டைரக்டர் மணிரத்னம் அவருடைய டைரக்டர் பண்ணதான் ரோஜா படத்தின் மூலம் வந்து 1992ஆம் ஆண்டு தான் இசையமைப்பாளர் வந்து அறிமுகம் வந்து ஆயிருக்காங்க. அந்த ரோஜா என்ற படத்து மூலம் தாங்க அறிமுகம் ஆகி அந்த படம் தான் சரிங்களா முதல் படமே வந்து அவருக்கு தேசிய விருதை பெற்று தந்தது. அவருடைய கூடுதல் வந்து பலம் சொல்லிட்டு போகலாம். 1992ஆம் ஆண்டு முதல் 2000ஆம் ஆண்டு வரை அவர் இசையமைத்த படங்கள் அனைத்துமே அவருக்கு
பிலிப்ஸ் பீஸ்பேர் என்ற விருதை வந்து பெற்று தந்துள்ளது. ஏஆர் ரகுமான் தனது 32 ஆண்டுகள் இசை வாழ்க்கையில் ஆஸ்கர், கிராமி உள்ளிட்ட உலகின் உயரிய பல விருதுகளை வந்து வென்று உள்ளனர். ஆனால் நிறைய பேருக்கும் தெரியாது ஏஆர் ரகுமானோட ஒரிஜினல் பேர் வந்து என்னன்னா திலீப் குமார். அவரோட ஒரிஜினல் பேரு சினிமாவில் வந்து இசையமைப்பனால தாங்க அவரோட பேர் வந்து ஒரு ஃபேமஸாக வந்து ஏஆர் ரகுமான் எப்படின்னு ஆகி உள்ளது. தனது 23 வயதில் 1989ஆம் ஆண்டில் தான் இஸ்லாமிய வந்து தழுவி உள்ளனர். தன்னை பொறுத்தவரை இஸ்லாம் என்பது எளிய வாழ்க்கை மற்றும் மனித நேயம் என்று அவர் வந்து கூறியிருக்காப்புல. யாருன்னா ஏஆர் ரகுமான். அவரு ராயஸ் செய்தி முகாமிக்கு அளித்த ஒரு நேர்காணலில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஏஆர் ரகுமான், இஸ்லாம் என்பது ஒரு பெருங்கடல், அதில் 70க்கும் மேற்பட்ட பிரிவுகள் வந்து உள்ளனர். அன்பை போதிக்கும் சூபி தத்துவத்தை நான் வந்து பின்பற்றுகிறேன் என்று அவர் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். 57 வயதான ஏஆர் ரகுமான் 2 ஆஸ்கர், 2 கிராமி மற்றும் ஒரு கோகுல் குளோப் விருதுகளை வந்து வென்று உள்ளனர். ஆஸ்கர் விருது வென்ற லம்டாக் மில்லியனர் உள்ளிட்ட தமிழ், இந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் நூற்றுக்கணக்கான படங்களை வந்து அவர் வந்து இசையை வந்து அமைச்சிருக்காப்புல. 2009ஆம் ஆண்டு நடந்த ஆஸ்கர் விருது விழாவில் இஸ்லாம் டேக் மில்லியனர்கள் படத்துக்காக சிறந்த ஒரு பின்னணி இசை மற்றும் சிறந்த பாடல்கள் ஆகிய 2 பிரிவுகளில் வந்து ஆஸ்கர் விருதுகளை வந்து வென்று உள்ளனர் ஏஆர் ரகுமான். இதன் மூலம் ஆஸ்கர் வென்ற முதல் தமிழன் என்ற பெருமையை வந்து நம்ம ஏஆர் ரகுமான் வந்து எப்படின்னா பெற்றிருக்காரு. விழா மேடையில் ஏஆர் ரகுமான் எல்லா புகழும் வந்து இறைவனுக்கே அவர் தமிழில் வந்து பேசியுள்ளனர். நான் கீழே வந்து அமர்ந்திருந்த போது பெனலோபி கிறிஸ்பானிஸ் மொழியில் பேசியுள்ளனர். ஓ, இது நன்றாக வந்து உள்ளதே, நானும் வந்து தமிழில் வந்து பேசிவிடலாம் என நினைத்து உள்ளேன். மேடையில் எல்லா புகழும் வந்து இறைவனுக்கே என தமிழில் வந்து கூறியுள்ளேன். நான் சொன்ன இந்த வார்த்தைகள் புனித நூலில் வந்து இருந்து எடுக்கப்பட்டவை. கடவுள் அனைவருக்கும் வந்து ஒரு சமமான வந்து பொதுமானவர் என்று பின்னர் தான் ஒரு தருணத்தில் அவர் வந்து கூறியுள்ளனர். உலகம் முழுவதும் உள்ள மிகப்பெரிய கலைஞர்களுடன் இணைந்து ரகுமான் வந்து வேலையெல்லாம் பார்த்துருக்காப்புல, மியூசிக்கெல்லாம் வந்து போட்டிருக்காப்புல. மக்களை ஒருங்கிணைக்க இசை ஒரு கருவியாக வந்து இருக்கும் என்பது ஏஆர் ரகுமானோட வந்து கருத்து வந்து அவரே சொல்லியிருக்காரு. தேசிய கீதம் முதல் இருந்து தமிழ் செம்மொழி மாநாடு வரை அவரோட பாடல் வந்து தொட்டி தொட்டி சரிங்களா பரவிப்பு வந்து கிடக்குது. மறந்துடாம இந்த வீடியோ வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்தி எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.